Hi, hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னாங்க ஆல் டைம் ஃபேவரட்டான பன்னீர் பட்டர் மசாலா தாங்க பார்க்க போறோம். அதுவும் ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல நாம இன்னைக்கு செய்ய போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு வீடியோக்குள்ள போய் பாப்போம். கடாயில கொஞ்சம் ஆயில் சேர்த்திக்கோங்க. 4 தக்காளி நறுக்கி வச்சிருக்கங்க. அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 3 ஏலக்காய், பட்டை 3 வரமிளகாய், 1 பச்சை மிளகாய், 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்திக்கோங்க. முந்திரி வந்து 1/2 கப் அளவுக்கு முந்திரி சேர்த்திக்கோங்க. இப்போ 1 கப் தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கிறோங்க. பாருங்கள், இது 20 நிமிஷம் நல்லா குக்காகி வந்துருச்சு. இது நல்லா ஆறட்டும், ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். இதை வந்து நம்ம மிக்சர் ஜாரில் மாற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பட்டர் வந்து 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்திக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்திக்கோங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த கிரேவியை வந்து ஆட் பண்ணிக்கிறோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் வரைக்கும் அது நல்லா குக் ஆகட்டும். மூடி வச்சுக்குவோம். மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ பன்னீர் வந்து 200 கிராம் எடுத்துருக்காங்க. சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திக்கிறேன். இது வந்து நம்ம ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கிறோங்க. சுகர் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போ கரம் மசாலா வந்து 1/2 டேபிள் ஸ்பூன், கசூரி மேத்தியை நல்லா பொடி பண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ கடைசியாக நாம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கிறோங்க. இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப க்ரீமியான ஒரு பன்னீர் பட்டர் மசாலா ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.